சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். தண்டகாரண்யம் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. ராமாயணத்துல தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வாழும் வனப்பகுதிய தண்டகாரண்யம்னு சொல்லப்படுது. அங்கதான் நக்சலைட்லாம் அதிகம் இருக்கிறதாவும் தெரிய வருது. நக்சலைட்னா ஏதோ தீவிரவாதிகள் போராளிகள்னு சமூகம் சொன்னாலும் ஆக்சுவலா அவங்க எல்லாம் பழங்குடி இன மக்கள். அவங்க மேல இந்த ஆட்சியாளர்களும் ஆதிக்க வர்க்கத்தினரும் செய்யற பெரிய மோசடியில பல பேர் பலியாகிறாங்கன்ற உண்மையை சொல்றதுதான் இந்த படம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதி கிராமத்தை சேர்ந்த தினேஷ், மனைவி ரித்விகா, பிரதர் கலையரசன், அப்பா அம்மான்னு கூட்டு குடும்பமா வாழ்ந்து வராங்க. கலையரசன் வனத்துறையில தற்காலிக காவலரா வேலை செஞ்சு வர்றாரு. எப்படியாவது அரசு ஊழியர் ஆகிடணும்னு கடுமையா உழைக்கிறாரு. ஆனா தினேஷுக்கும் உயர் அதிகாரிக்கும் உள்ள மோதலால வேலை பறி போயிடுது. தம்பியை எப்படியாவது அரசு வேலையில சேர்த்து அழகு பார்க்க நினைக்கிறாரு பிரதர் தினேஷ். அதனால அங்க இருக்க விவசாய நிலத்தையும் விற்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொன்ன தகவலை வச்சு நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்துறதுக்காக மத்திய அரசு உருவாக்கிய சிறப்பு பாதுகாப்பு படையில சேர்த்து விட முயற்சி செய்யறாரு. அங்க போய் ஜார்க்கண்ட்ல போய் அங்க பயிற்சியும் செய்யறாரு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கும் படைப்பிரிவில் பயிற்சி பெற்று வருறாரு கலையரசன். அங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது வேலையோடு தான் ஊர் திரும்பணும்னு நினைக்கிறாரு. ஆனா அங்க போனவங்க யாரும் உயிரோடு திரும்பி வர முடியாதுன்ற உண்மை தெரியுது. அங்க அப்படி என்ன நடக்குது, அவர் அங்கிருந்து தப்பிச்சாரா இல்லையான்றத கால பின்னணியில் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூர நிகழ்வை நம் கண் முன் நிறுத்தும் வகையில் சொல்றதுதான் தண்டகாரண்யம். கதையின் நாயகர்களா நடித்த தினேஷ், கலையரசன் பழங்குடி மக்களில் பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்களாக மக்கள் மனதில் நிற்கும் வகையில தத்ரூபமா நல்ல நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. பழங்குடி இனத்தை சேர்ந்த இளைஞரான அமைதியான முறையில அநியாயங்களை எதிர்த்து குரல் கொடுக்கும் தினேஷ் பொங்கி எழுந்து தனது விஸ்வரூபத்தை வெளிக்காட்டும் காட்சி மெய்சிலிர்க்க வைக்குது. அதிலும் நக்சலைட்டுகள் மக்களுக்கு எதிரானவர்கள் என்ற முத்திரையை கிழிக்கும் கதாபாத்திரத்தில் அளவா நடிச்சு பார்வையாளர்கள் மனசுல இடம் பிடிக்கிறார். தவறு செய்யாமல் தண்டனை அனுபவிக்கும் எளியோர்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் உணர்வுபூர்வமா நடிச்சிருக்காரு கலையரசன். தன் உயிர் போக போகுது என்பது தெரிஞ்சு பதற்றம் அடையும் போதும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் போதும் நடிப்பின் மூலம் படம் பார்க்கிறவர்களை பதற்றம் அடைய செஞ்சிடுறார். சமீர் கல்லறக்கல், பாலசரவணன், ரித்விகா, வில்சுசாம், அருள்தாஸ், முத்துக்குமார், யுவன் மயில்சாமி என மற்ற கதாபாத்திரங்கள் நடிச்சவங்க கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வு. அது மட்டும் இல்லாம உடல் மொழி நடிப்பின் மூலம் அந்த கதாபாத்திரங்களாகவே மாறி பார்வையாளர்கள் மனசுல இடம் பிடிச்சிடுறாங்க. ஜஸ்டின் பிரபாகரின் இசை படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்குது. காவக்காடை பாடல் மூலம் கதைக்களம், கதை மாந்தர்களின் உணர்வுகளை பார்வையாளர்களிடம் சேர்த்து விடுகிறார். அதிலும் பின்னணி இசை ரொம்ப பிரமாதமா அமைச்சிருக்கார். ஒளிப்பதிவாளர் பிரதீப் கலைராஜா அடர்ந்த வனப்பகுதிகளையும் அந்த பகுதியில் வாழுற பழங்குடி மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் காட்சிகளையும் அழகா படமாக்கியிருக்கார். படம் 2 மணி நேரம் 10 நிமிடம் படம்னாலும் இயக்குனர் சொல்ல நினைத்த கருத்தையும் மக்களிடம் கடத்த முயன்ற உணர்வுகளையும் ரொம்ப நேர்த்தியா தொகுத்திருக்காரு படத்தொகுப்பாளர் செல்வா ஆர்கே. திரையுலகில் சொல்லாத ஒரு கதையை அழுத்தமாகவும் உணர்வு பூர்வமாக எழுதி இயக்கியிருக்கார் அதியன் ஆதரை. அந்த வகையில இயக்குனர் அதியன் ஆதரைக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.